ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 4/5/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்பலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் என்ன மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சிங்கப்பூர் 4Dக்கும் சரி நம்ம டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் புதன்கிழமை 1/5/2024 ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இதை நம்ம சண்டே கூட பயன்படுத்திக்கலாம். ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டு ட்ராவுக்குமே இது பொருந்தும். ஏன்னா இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு டைரெக்டாகவே ஒரு சில 40 நம்பர்ஸும் கிடைக்கிது. அதே மாதிரி நம்மளுக்கு பெயர்ஸும் கிடைக்கிது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சலேஷன் சார்ட்டர்லேருந்து நம்ம எந்த நம்பர்ஸும் எடுக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் போன கடைசியாக புதன்கிழமை ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸில் நம்மளுக்கு முக்கட்ட நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 2221 கிடச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸில் 9035 கிடச்சிருக்கு. தேர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6083 கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் முக்கட்டு நம்பருங்கிறதுனால இதில் நம்மளுக்கு கிடச்சது 21. ஸோ 21 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டுலேயும் காமனாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமனாக உள்ளது 30 நண்பா. ரெண்டுக்கும் காமன் 30 காமனாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 95, இதில் நம்மளுக்கு 68. இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. அப்போ மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 1 2 3 4 இல்லை, 5 6 7 இல்லை, 8 9. அப்போ 4 7 நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர். அப்போது இதில் நம்மளுக்கு டேரெக்டாக கிடச்சிருக்க நம்பர் 95 68 டேரெக்டாக கிடச்சிருக்கு. மிச்ச உள்ள இந்த ரெண்டு நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே 4Dயாக மாற்றிடலாம் நண்பா. அதாவது G1 படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பராக கிடச்சிருக்கிறது 95 68. இது நம்மளுடைய டேரெக்ட் 4D நம்பர்ஸ் நண்பா. G2 படி அடுத்த ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 21 30 47 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது நம்மளுடைய பெய்ஸ் நம்பர். இதை பெய்ஸாக 4D போடும்போது நம்மளுக்கு ஈக்குவல் டு 2130 2147 3047 இப்படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடைக்கும். இது நம்மளுடைய 4D நம்பர். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 நம்பர் இந்த ட்ராவு கிடச்சிருக்கலான்ப்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த கெஸிங் NO சாட்டர்டே அண்ட் சண்டே பொறுத்த வரைக்கும் 95 68 21 30 21 47 30 47 இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க செட். மொத்தமாக நம்மளுக்கு 4 செட் தான் நண்பா கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் மெம்பர்ஷிப் இருக்குது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸுக்கான நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டோட்டோக்கும் சரி நம்ம 4Dக்கும் சரி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போது இந்த 4 நம்பர் நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு. இந்த 4 நம்பர் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். 0394 இது நம்மளுடைய ஃபார்மெட்டுக்குள்ளே இல்லை. 1905 இல்லை, 2314
2314 இல்லை, 1990 இல்லை, 2548 இல்லை, 2942 இல்லை, 56 இதுவும் கிடையாது, 52 இது டபுள், இதுவும் டபுள், இதுவும் டபுள், இது டபுள், இதுவும் டபுள், 2857 இல்லை, இது 2809 இல்லை, 3685 இல்லை, 4195 இல்லை, 5 டபுள், 54 இது இல்லை, 77 இல்லை, 8992 இல்லை. ஸோ நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே நம்மளுடைய இந்த 4 செட் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. ஒரு சில பெய்ட்ஸுகள் இருந்தாலும் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ராவில் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. நம்மளுக்கு கிடச்ச அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லேருந்து முக்கோட்ட நம்பர்ஸில் நம்மளுக்கு 21 ஆகும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக நம்மளுக்கு 9568ங்கிற 4D நம்பர்ஸ் ஆகும். மிஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்மளுக்கு 47, காமனில் வந்து நம்மளுக்கு 30 கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இந்த 4ஐயுமே பயன்படுத்தி இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கே கொடுக்குதுண்டு. இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 4/5/2024, 5/5/2024க்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 ட்ராவுக்குமே சேர்த்து கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து புதன்கிழமை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ட்ரா அந்த ட்ராவில் நம்மளுக்கு இருக்கிறதுனால 2 ட்ரா 4Dக்குமே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.